வெல்கம் டு கமலாஸ் ஃபேண்டசி. இந்த பதிவில் நம்ம இந்த வருஷம் மகாலய அமாவாசை 2026 இந்த நாளில் வருது மற்றும் தேதி. அந்த அன்னைக்கு அமாவாசை திதி எந்த நேரத்தில் ஆரம்பித்து எந்த நேரத்தில் முடியுது, அந்த அன்னைக்கு கொடுக்க வேண்டிய தர்ப்பணம், பூஜை வழிபாட்டு முறை, முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய படையல் வழிபாடு, அமாவாசை நாளில் புரோகிதர்களை கூப்பிட்டு தர்ப்பணம் செய்கிறது வழக்கம். அந்த மாதிரி புரோகிதர்களை கூப்பிட்டு தர்ப்பணம் செய்ய முடியலை அப்படின்னா வீட்டிலையே எளிமையான முறையில் நீங்கள் தர்ப்பணம் செய்யலாங்க. அது எப்படி செய்யணுன்றத இந்த பதிவில் தெளிவாக இருக்குது. மகாலய அமாவாசை இந்த வருஷம் எந்த நாளில் வருது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அக்டோபர் 10, 2026 புரட்டாசி 23 சனிக்கிழமை அன்னைக்குங்க. அந்த அன்னைக்கு அமாவாசை திதி எந்த நேரம்னு ஆரம்பிக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இரவு, அதாவது அக்டோபர் 9 இரவு 9:53 ஆரம்பித்து அக்டோபர் 10 இரவு 9:34 வரைக்கும் அமாவாசை திதி இருக்குங்க. அக்டோபர் 10 மகாலய அமாவாசை. மாதம் அமாவாசை வரும். இருந்தாலும் ஒரு 3 அமாவாசை தான் மிக முக்கியமானது. அது என்ன அமாவாசைன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆடி அமாவாசை, தை அமாவாசை, புரட்டாசி அமாவாசை. அதுலேயும் இந்த புரட்டாசி அமாவாசையை மகாலய பட்ச அமாவாசை அப்படின்னே சொல்லுவாங்க. ஏன்னா நம்ம முன்னோர்கள் நம்ம வீட்டிற்கு நேராக வந்து நம்ம வீட்லேயே நம்ம கூட தங்கி இருந்து நாம் கொடுக்குற சிராத்தம், தர்ப்பணம், உணவு எது இருந்தாலும் அவங்க மனசார ஏற்றுக்கிட்டு சந்தோஷமாக ஏற்றுக்கிட்டு நமக்கு ஆசீர்வாதம் புரிவாங்க. அதனால் இந்த மகாலய பட்ச அமாவாசை மிகவும் புனிதமானது, சிறப்பு வாய்ந்ததும் கூட. அமாவாசை நாளில் எப்படி நம்ம வழிபாடு செய்யலாம் அப்படின்றது இப்போ நம்ம பார்க்கலாங்க. அமாவாசை நாளில் விடியற்காலையிலே எழுந்திரிச்சு வீட்டையெல்லாம் சுத்தப்படுத்திட்டு நாமளும் குளிச்சுட்டு தர்ப்பணம், சிராத்தம் இதெல்லாம் எது நம்ம செய்யணுமோ அதெல்லாம் நம்ம செஞ்சிடணுங்க. விரதம் இருந்து தான் இந்த தர்ப்பண வேலையெல்லாம் நம்ம செய்யணும். முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கறது விரதம் இருந்து கொடுக்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா மதிய நேரத்தில் 12 மணி அந்த நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணணும்னா படையல் போடணும். முன்னோர்களுக்கு அவங்களுக்கு என்னென்ன பிடிக்குமோ அதெல்லாம் நீங்கள் படையல் போடணும். படையல் போடும்போது வாழை இலையில் தான் படையலை போடணுங்க. அந்த அன்னைக்கு பார்த்தீங்கன்னா நாட்டு காய்கறிகள் எல்லாம் வாங்கி நீங்கள் சமைச்சு படையல் போடலாங்க. பிறகு காக்கைக்கு உணவிட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் சாப்பிட்லாம். உங்கள் குடும்ப உறுப்பினர்களோடு சாப்பிட்லாங்க. மாலை நேரத்தில் பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு போய் நல்லெண்ணெய் விட்டு நீங்கள் தீபம் ஏற்றி வச்சிங்கன்னா ரொம்ப 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 சிறப்புங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த அன்னைக்கு மகாலய அமாவாசை அன்னைக்கு தானங்கள் கொடுப்பது மிகவும் சிறப்புங்க. உங்களால் என்ன முடியுதோ நீங்கள் தானமாக கொடுக்கலாங்க. குடை கொடுக்கலாம், ஆடை தானம் கொடுக்கலாம், தண்ணீர் தானம் கொடுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அன்னதானம். எல்லா தானத்துலேயும் சிறந்தது அன்னதானங்க. உங்களால் என்ன முடியுதோ, எத்தனை பேருக்கு உங்களால் முடியுதோ 1, 3, 5 அந்த மாதிரி கணக்கில் நீங்கள் அன்னதானம் கொடுக்கலாங்க. தானம் அந்த அன்னைக்கு கொடுக்கறனால மிக மிக நமக்கு சிறந்த பலன்களை நமக்கு கொடுக்குங்க. நாம் கொடுக்கும் தானத்தால் பித்ருலோகத்தில் உள்ள நம்ம முன்னோர்கள் மனமகிழ்ந்து நமக்கு ஆசீர்வாதம் கொடுப்பாங்கங்க. சரி, இப்போது தர்ப்பணம் கொடுக்கும்போது புரோகிதர்களை கூப்பிட்டு என்னால் தர்ப்பணம் கொடுக்க முடியலை, நான் வீட்லேயே எளிமையான முறையில் தர்ப்பணம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு வீட்லேயே எளிமையான முறையில் தர்ப்பணம் கொடுக்கலாங்க. அது எப்படின்றது இப்போ நம்ம பார்க்கலாங்க. காலையில் எழுந்திரிச்சு நீங்கள் குளித்தவொடனே கொஞ்சம் தண்ணீர் எடுத்துக்கோங்க, எள் எடுத்துக்கோங்க, ஒரு நல்ல சுத்தமான தட்டொன்று எடுத்துக்கோங்க. அது சூரியன் உதித்தவொடனே அங்கே சூரிய உதயத்திற்கு நேராக நீங்கள் உட்காந்து அந்த தட்டில் எள்ளும் தண்ணீரும் அப்படியே இறைச்சிருங்க. உங்கள் முன்னோர்களுடைய பெயர்களை சொல்லி நீங்கள் இறைச்சிட்டிங்கன்னா போதுங்க. அதுக்கப்புறம் அந்த நீரையும் எள்ளையும் நீங்கள் கால்படாத இடத்துல ஊற்றிடுங்க. இது மிக மிக எளிமையான தர்ப்பணம் செய்யும் முறைங்க.
இப்படி செஞ்சாலும் நீங்கள் தர்ப்பணம் கொடுத்ததுக்கு சமந்தாங்க. அந்த அன்னைக்கு தர்ப்பணம் கொடுத்தோடனே நம்ம சூரிய பகவானை வேண்டணுங்க. வேண்டி முடிச்சுட்டு நம்ம மதியம் எப்பவும் போல் முன்னோர்களுக்கு படையல் போடணும். மாலை நேரத்தில் ஒரு தீபம் ஏற்றி வச்சு கும்பிடணுங்க. இந்த பதிவில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, கண்டிப்பாக நான் பதில் தரேன். இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் உற்றார் உறவினருக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. அடுத்து ஒரு நல்ல ஆன்மீக பதிவோடு உங்களை சந்திக்க வரேன்.